மஷ்ரூம் கிரேவிக்கு ஃபஸ்ட்டு நம்ம குக்கர் எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயவும் பெரிய வெங்காயம், பிரிஞ்சி இலை, கிராம்பு, பட்டை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். சைடில் மஷ்ரூம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு மஷ்ரூம் போடுறதுக்கு முன்னாடி இந்த மசாலா ஆட் பண்ணிக்கணும். இந்த மசாலாவுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு வடைச்சட்டியில் 2 வெங்காயம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயவும் 2 வெங்காயம், பட்டை, சோம்பு, கசகசா, பெருஞ்சீரகம், 2 தக்காளி, 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் பொடி போட்டு கொஞ்சம் மஞ்சள் போட்டு நல்லா வதக்கி இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும். அதை இந்த குக்கரில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை நல்லா போட்டு ஆட் பண்ணிக்கணும். மசாலா இதோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்க மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை இதுக்குள்ளே போட்டுறணும். மஷ்ரூம் நல்லா போட்டு மசாலாவோட நல்லா கிண்டி விடணும், மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நல்லா மசாலா எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த மஷ்ரூமை போட்டு நல்லா கிண்டி விட்டுறணும். இந்த மசாலா தான் ரொம்ப முக்கியம். ஸோ இதை நம்ம கரெக்டாக ஆக்சுவலாக அதை ஷூட் பண்ணலை. ஸோ நான் சொன்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வச்சு மிக்சியில் அரைச்சி மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு மூடி விட்டுறணும். இதிலேருந்து நமக்கு தண்ணி வெளியே வரணும். தண்ணி வெளியிற வரைக்கும் 2 மினிட்ஸ் கொஞ்சம் மூடி வைக்கணும். சைடில் வந்து ஒயிட் ரைஸ் இங்கே ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா தண்ணி விட்டுருச்சு 2 மினிட்ஸ் கழித்து. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். நம்ம மசாலா அரைச்சோம்ல, அந்த மசாலாவில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி, இங்கே வந்து நிறைய தண்ணி ஆட் பண்ணியிருக்கனால குழம்பு கொஞ்சம் தண்ணியாக வர்றதுக்காக உங்களுக்கு எந்த பதத்தில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். தண்ணி கம்மியாக ஊற்றிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக வரும். இங்கே நிறைய பேருக்கு செய்கிறதுனால எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணியிருக்கு. ஸோ தண்ணி ஊற்றிட்டு ஒரு கிண்டி விட்டுட்டு நம்ம விசில் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி லைட்டாக கொதிக்கட்டும். இப்போ நம்ம விசில் போட போகிறோம். 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். விசில் விட்டாச்சு. விட்டக்கப்புறம் இப்போ திறந்து பார்க்குறோம். கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் தண்ணியாக வந்திருக்கு. ஸோ நம்ம எடுத்தக்கப்புறமும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி ஆன் பண்ணி ஒரு கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி நம்ம இறக்கிடணும். ஸோ இதுக்கு சைட் டிஷ் ரெடி பண்ண போகிறோம். கடாயில் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கோம். எண்ணெய் கொதிக்கிற வரை வெயிட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம அப்பளத்தை போட்டு பொரித்து எடுத்துடணும். அப்பளம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம லன்ச் வந்து சாதம், மஷ்ரூம் கிரேவி, அப்பளம், பொடி. ஸோ இட்லி பொடி இருக்குது, நெய் இருக்குது. லன்ச் ரெடி ஆகிடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பாய்.